இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமி பேரு எல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 1. வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி கால்ல உளுந்து கும்பிட்டு கேட்கறேன், ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியோட ஓப்பனிங்ல ஒரு சாமராய் ஒருத்தனை வெட்டுறதுக்காக தயாரா இருப்பாரா, அதை 3 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல சாமராயும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, அதாவது மனுஷங்களோட கழுத்தானது 12 எலும்புகளால் ஆனதான், அதை யாராலையும் வெட்டி சாச்சிடவே முடியாதான், அதுல இவர் சிறந்தவரான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போவாரு. கடைசி வரையும் அவனை வெட்டவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல கத்தியே 2 துண்டாயிரும். அங்க உட்காந்து லைவ் ஆக்ஷன் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தானுங்களே, அவனுங்களே சாக்காயிருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட பேரு கபேமாரு. இவன் ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சிருக்கான். அந்த பாவத்தை கழுவணும்னா இப்ப அவன் சாகணுமா? அப்படி என்ன பாவம்னா ஆளுங்களை கொலை பண்றது. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்களா? அப்புறம் நைட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு இவனை விசாரிச்சுட்டு இருக்குது, நீ எங்க இருந்து வர, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கபேமாரு நானும் ஒரு சினோபி வில்லேஜ் சேர்ந்தவன் தான், இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ உங்க ஆளுங்க என்ன தூக்கி உள்ள போட்டானுங்க. எப்படியோ ஒண்ணு என்ன சாவடிச்சா ஓகே. இதுக்கு அந்த புள்ள கவலையே பட்டாத, உனக்கு நாளைக்கு சமாதி தான். அப்புறம் காலையில ஆகுது, அந்த கட்டெருமை பையன் கத்துன்னு கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பத்துல கட்டி போட்டுறது, சுத்தி நெருப்பு கொளுத்துறது. அப்ப கீழே ஒருத்தன் நின்றுப்பான், அவன் ஈட்டி வச்சு அட்டாக் பண்ண அந்த கத்தி 2 துண்டாயிரு. அது கபிமா அந்த இடம் தான் அரிச்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க சொரிஞ்சு விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிமா. அப்புறம் தீய வச்சு விடுவாங்க. தீ என்னமோ பள்ளமா தான் எழுஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கபிமாரு அதுல இருந்து கண்ணு முழிப்பானா, இவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு காட்டெருமை பையன் தான் கட்டுப்பாவான். நம்ம ஹீரோவை தான் காமிப்பாங்க, அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான், ட்ரெஸ் மட்டும் கருகி போய் கிடக்கும். அதாவது அந்த வழக்கம் போல ஒரு பொண்ணு நோட்ஸ் எடுக்கும்ல, அந்த பொண்ணுடைய நம்ம ஹீரோ கேட்பான், நாளைக்காச்சும் நான் சாவனான்னு. அதுக்கு அந்த புள்ள நீ நாளைக்கு சாவியா சாவ மாட்டேன்லாம் எனக்கு தெரியாது, ஆனா என் வேலையை என்ன பார்க்க விடு, உன்னை பத்தி சொல்லு அப்படிங்கும். அவனை பத்தி சொல்ல ஆரம்பிப்பான். அதாவது அவன் சின்ன வயசா இருக்கும்போது ஊர் சீஃப் அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டான். அது ஏன்னு கேட்டா, ஷினோபிக்கு இந்த சின்ன எமோஷனல்ங்கிற ஒண்ணு இருக்கக்கூடாதான். அதாவது கொலை பண்ண மிஷினா மட்டும்தான் இருக்கணுமா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணும், இல்லாட்டி அவன் கொண்டுருவான். யாரு? அந்த தாடி போட்ட கேடி பையன், ஊர் தலைவன். அவனுக்கு கொலை பண்றது பிடிக்கலையா, அதனால அந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அப்பதான் இவங்க ஆளுகள்கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டான். அந்த புள்ள நாளைக்கு உயிரோட இருந்தா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடும். அதே மாதிரி காலங்காத்தால விடியுது, காட்டெருமை பையன் அதே மாதிரி கத்திட்டு இருக்கான். மாட்டை நல்லா இழுத்து கட்டுங்கடா, அவன் தப்பிச்சிடக்கூடாது, லூஸ் ஆகி இது கட்டி தொலைஞ்சிடாதீங்க. ஹீரோக்கு இப்ப என்ன தண்டனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மாடு இருக்குது, அது ஒன்னொன்னும் ஒரு கல்ல கட்டி போட்டுறது, அப்புறம் பின்னாடி தீய வச்சு கொளுத்தி விடுறது. அந்த மாடு எரிச்ச தாங்காம ஓடும். அப்படியே பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற கவட்டை விரிச்சிட்டு போயிடும். இதுவுமே ஒரு கொடூரமான தண்டனை தான். நம்ம ஹீரோவை காமிச்சா அவன் கூலா உட்காந்துட்டு இருக்கும். இந்த ஒரு பிள்ளை நோட்ஸ் எடுத்துல அந்த பொண்ணு இவனையே தான் பார்த்துட்டு இருக்கும். கரெக்டா அந்த மாட்டுக்கு பின்னாடி தீ வச்சு கொளுத்தி விட்டுருவானுங்க. அது வழி தாங்காம போகும். ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணும் பண்ண மாட்டான், காலை மட்டும் லைட்டா இது பண்ணுவான். அப்படியே மாடு பெப்பரப்பேன்னு கிடக்கும். நம்ம ஹீரோ மறுபடியும் பொழச்சிட்டான். ஆனா நம்ம எரும மாட்டு பையன் தான் எல்லாத்தையும் முடிச்சு காய்ச்சின்னு காய்ச்சிட்டு கிடப்பான். நம்ம ஹீரோ மேல அப்படி என்ன வன்மோன்னு தெரியல இவனுக்கு. அப்புறம் அந்த புள்ள மெதுவா கிட்டத்தால பேச ஆரம்பிக்கும். அதாவது நார்மலான மனுஷனுங்க எவன் வந்தாலும் இங்க பொழைச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லாம நேத்து வரையும் நீ சாவணும் இருந்த நீ இன்னைக்கு ஏன் சாகல? ஒண்ணு நீ ஏதோ ஒரு நிஞ்சுட்சு யூஸ் பண்ணும், உனக்குள்ளேயும் ஏதாச்சும் எமோஷனல் இருந்தா சொல்லு. அப்ப காட்டெருமை பையன் என்னமோ பேசுவானா, அதுக்கு இந்த புள்ள என்னோட வேலையை பார்க்க விட்றா கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கமா திரும்பும் போது அவன் சொல்லுவான், நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது யாரு இது பொண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோட அம்மா அப்பாவை ஒருத்தன் கொண்டா பாத்தீங்களா, அவனோட பொண்ணு தான் இது, அதாவது ஊர் தலைவனோட பொண்ணு. இவன் அந்த பொண்ணை பெருசா கண்டுக்க மாட்டான். ஆனா அந்த பொண்ணு சப்பலை வெளியே விடுங்க, சாப்பிடும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு மட்டும் தான் மதிச்சு பேசும். ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சிட்டானா, ஊர் தலைவன் இந்த பொண்ணை வச்சு நம்மள வேலை வாங்குறவங்கன்னு சொல்லி நினைச்சிட்டான். ஊரை விட்டு தப்பிக்க பார்ப்பான். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு தடவை இப்படி நடந்து கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். எனக்கு கீழே இருக்கவங்க நீ என்னைக்குமே மறந்துடக்கூடாது, வண்டியா திட்டுவான். இதை பார்த்து நிறைய பேர் சிரிப்பானுங்க. இதனாலதான் அங்க இருக்க பிடிக்காம இங்க ஓடி மாட்டிக்கிட்டான். அப்புறம் நைட்டு அந்த புள்ள பாட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்குமா. அப்ப கூட வந்த பையன் என்ன சொல்லுவானா, மேடம் இவனை சாதாரண நினைச்சிடாதீங்க, இவனை பத்தி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இவனோட உண்மையான பேரு ஆலோவான். இவன் ஒரு பக்காவான ஒரு கொலகாரன். அவன் ஊர்ல இருந்து தப்பிக்கும் போது ஏகப்பட்ட பேத்த கொண்டிருக்கான், அதுவும் வகையா ரகரகமா. இப்படியாப்பட்டவனை நம்ம ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம், அந்த வேலைக்கு அவன் சரிப்பட்டு வருவான். அப்புறம் அந்த புள்ள அவன் சொல்ற வரை கேக்கு. அதுக்கப்புறம் நான் இது பண்ணக்கூடாது, நீ எல்லாம் சொல்லாது அப்படிங்கும். அப்புறம் இந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் என்னமோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதாவது இந்த புள்ள நிஞ்சுட்சு யூஸ் பண்ணிக்கிது, நீ தப்பிக்கிறியான்னு கேட்டிருக்கும்ல. கடைசியில பார்த்தா தான் தெரியுது இவனோட பவர் யூஸ் பண்ணி தான் தப்பிச்சிருக்கான். இந்த கழுத்தை வெட்டும் போது அதுக்கப்புறம் தீயிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நடந்து வந்திருப்பானே, அது கொண்டுலேருந்து எல்லாமே இவனோட பவர் தான். நான் ஏன் பவர் யூஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடி ஷாவு நெருங்கும் போது என் பவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு சில சாம்ராய்ஸி, அதுக்கப்புறம் அந்த காட்டெருமை பையன் அவனை பற்றி தான் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க எங்கேயோ. அந்த காட்டெருமை பையனுக்கு இன்னைக்கு நீ செத்தடாங்கிற மாதிரியே சிரிச்சு இது பண்ணுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போவாங்களா, அப்போ சாம்ராயெல்லாம் சுற்றி இருப்பாங்க. நடுவில் இந்த சிகிரி பொண்ணு, அதாவது இந்த நோட்ஸ் எல்லாம் எடுக்கும்ல அந்த பொண்ணு. அப்புறம் காட்டெருமை பையனும் அந்த பிள்ளையை பற்றி சொல்ல ஆரம்பிப்பான். அதாவது இவங்க எமடா கிளனா, இவங்க வாழைப்பழத்தை ஸ்லைஸாக வெட்டுற மாதிரி கழுத்தை வெட்டுவாங்களாம். இதனாலேயே இவங்க பேரு எட்டத்திக்கும் பரவி கிடக்கு. எமடா கிளன்லேயே முதல்ல ஒரு அசைமானது இந்த புள்ள தானா. இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவே ஒரு கட்டத்துக்கு மேலே வெடவெடுத்து போயிடுவான். இவன் எந்த அளவுக்கு அப்படி பயந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, இவன் கழுத்தை கண்டிப்பாக அந்த புள்ளை வெட்டிடும்
செத்துருங்கிற அளவுக்கு பயந்துருவான். அப்படியே பயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கையில் கட்டி போட்டு விலங்கு பார்த்தீங்கன்னா உடைப்பான். அப்புறம் ஃப்ளாஷோட தங்கச்சி மாதிரி அந்த புள்ள வெட்ட பார்க்கும். அப்படியே தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் கழுத்தை தொட்டு பார்க்கும்போது தான் ரத்த ஒழுகுமா. நம்ம ஹீரோ இதை பார்த்து பயந்துருவான். அதுக்கப்புறம் அந்த புள்ள கேட்கும், டேய் இதான் சாவரன்னு விருப்பப்பட்டில்ல, அப்போ செத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம ஹீரோவும் இருந்துட்டு இல்லை நானும் சாவணும்னு தானே இருந்தேன் அப்படின்னு மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த புள்ள சொல்ல ஆரம்பிக்கும் அவனை பற்றியே, நீ முன்னாடி உன் ஒய்ஃபை வச்சு ஏகப்பட்ட கதைகள் சொன்னேன். அதுலேருந்து எனக்கு கொஞ்சமாக புரிஞ்சது என்னன்னா, உன் ஒய்ஃப் மேலே உனக்கு அன்பு இருக்கு, ஆனால் நீ என்ன பண்ணிட்டீன்னா ஊர் தலைவனுக்கு பயந்தி அவளை வந்து தவிக்க விட்டோன்ட்ட. இப்போ அந்த புள்ளையை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்க சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். அந்த புள்ள கபிமாரு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அந்த புள்ள இருந்துட்டு யோசிச்சு பாருங்கிற மாதிரியே சொல்லுவோம். அப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரு நாள் இவன் சண்டைக்கு போயிட்டு வந்திருப்பான். அப்போ உடம்புல ஏகப்பட்ட தெலும்பு இருக்கும். அப்போ அவன் ஒய்ஃப் பக்கத்துல தான் இருக்கும். ஆனால் இவன் வந்துட்டு என்னை விட்டு போக வேண்டியதானே, நான் எப்போ வேணா சாகலாம்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த புள்ள சொல்லும், இந்த உலகத்தில் பையனா பிறந்தா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, அவன் ஊர் சுத்தலாம் என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஒரு பொண்ணா பிறந்தா கடைசி வரையும் பஞ்சாயத்து தான். ஒரு நாள் எங்கள் அப்பா என்ன பண்ணினா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் மூஞ்சில ஒரு தழும்பு உருவாக்குனா. அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் மக்கள் யாரும் என்ன பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ நீங்கள் மட்டும் தான் வந்தீங்க, என்னை ஒரு ஆள் அமைச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் நீங்களும் நல்லவங்க தான், உங்களுக்குள்ளேயே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முத்தம் வைக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களே உங்களுக்குள்ளேயே நல்லவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள சிரிச்சுட்டே சொல்லியிருக்கும். இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கிறுக்கு தட்டிடும். அந்த பிள்ளைய கூட பயங்கரமாக சண்டை போட்டுருப்பான். அப்போ அவன் சொல்கிறது என்னன்னா, நான் கபி மருதாலோ நான் ஒரு கொலை பெற்ற மிஷின் தான், எனக்குன்னு ஒரு எமோஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ சின்னதாக ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அதாவது இவன் சண்டைக்கு போயிட்டு வந்தபோது தங்கத்தை ரத்த கரையோட கொண்டு வருவான். அந்த புள்ள அதை சிரிச்சுட்டே வாங்கி வச்சுக்குவோம். இவனை வெறுக்கவே செய்யாது. நம்ம கபிமாரு என்ன நினைச்சிட்டுக்கானா, தன்னோட ஒய்ஃபோட சீஃப், அதாவது ஊர் தலைவனோட பொண்ணு தான் இது. ஊர் தலைவன் அவனோட பொண்ணை வச்சு கபிமாருவை வேலை வாங்குறானோன்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்பட்டிருப்பான். ஊர் சீஃபும் நல்லா திட்டி போட்டிருப்பான். அப்புறம் ஊரை விட்டு ஓடி வந்திருப்பான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கான். சாரி நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் தான் தன்னோட ஒய்ஃபை ஊர் சீஃப்ட் இருந்து காப்பாற்றுற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருப்பான். மறுபடியும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாராதா அப்படிங்கிற மாதிரி வெட்ட போவானா சிகிரி பண்ண. அந்த புள்ள ஒரு நோட்டீஸ் ஆட்டை எடுத்து காமிச்சோன்னே நம்ம ஆள் ஸ்டென் ஆகி நிற்பான். அந்த நோட்டீஸில் இருக்கிறது என்னன்னா, இவனுக்கான சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள சொல்லும். அதாவது இவன் வந்து இவங்களுக்காக வேலை பார்த்து கொடுத்தானா, அவங்க இவனுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருவாங்க. இவன் நினைச்ச மாதிரி வெளியே போய் அவன் ஒய்ஃபை காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறம் கேட்பான், என்ன வேலை செய்யணும் உங்களுக்காக அப்படின்னு கேட்கும்போது அந்த புள்ள இந்த மாதிரின்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் கடவுள் எல்லாருமே ஒரு தீவில் வாழ்ந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த தீவு உண்மையில இருக்கிறதான்னு சொல்லி எல்லா ஊர் மக்கள்லாம் நம்பினாங்க. அப்போ எலிக்சரா லைஃப்னு ஒரு பழம் இருக்கு, அதை தின்னா ஒரு சக்தி கிடைக்கும், அதுதான் சாகாவரம். அதை நம்பி எங்கள் ஊருக்காரங்க சில பேர் அந்த தீவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த தீவு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதாவது சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போன ஆளுங்க கொஞ்ச நாளைக்கு காணும். அப்புறம் ஒரு நாள் மட்டும் தன்னந்தனியாக ஒரு படகு அனாதிகமாக வந்துச்சு. அதுக்குள்ளே பூ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போன ஆளுங்க உடம்புலேருந்து அந்த பூ முளைச்சி வந்திருக்கு. அப்போ கடவுள் வாழ்ந்த தீவு இருக்குது அப்படின்னா எலிக்சரா லைஃப்னு ஒன்று இருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஊர் தலைவன் ஒரு டிமாண்ட் வச்சான், நம்ம கிட்டே கைதிங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க, அவனுங்களை அந்த தீவுக்கு அனுப்பிவிடுவான். அவனுக்கு இருந்தால் என்ன பொழைச்சா என்ன, நம்மளுக்கு எலிக்சரா லைஃப் கொண்டு வரவனுக்கு இந்த இடத்துல சுதந்திரம். இப்போ சிகிரி பிள்ளை இருந்துட்டு ஒன்று சொல்லும், அதாவது நீ அந்த பழத்தை கண்டுபிடிச்சினா உனக்கு இப்போ சுதந்திரம். ஆனால் ஒன்று இதில் நிறையாவே ஆபத்து இருக்கு, உன் ஒய்ஃபோட சேர்றதுக்கு இதை விட வேற சான்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கேட்டுருக்கும்போது திடீர்னு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு சத்தம், டே அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த காட்டெருமை பையன் கத்திட்டு கிடப்பான். ஏதோ சிவ பூஜையில் கரடி வந்து நுழைஞ்ச மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோவும் ஒய்ஃபை நினச்சி பார்த்துட்டு, ஏமா தங்கம் அந்த ஃபயர்லேருந்து எப்படி தப்பிச்சேன்னு கேட்டில, இப்போ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணுவானா. அப்படி இருப்பான் அவன். அப்புறம் ஒரே நிமிஷம் தான் எல்லாத்தையும் பொல்லா கட்டிடுவான். அப்புறம் இருந்துட்டு அந்த பிள்ளை இருந்துட்டு சொல்லும், ஓ சூப்பர் அப்படிங்கும். அப்புறம் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், ஓ எலிக்சரா லைஃபா, அதை தூக்கிட்டா போகுது அந்த ஐலாண்டிலேருந்து அப்படிங்குமா. அதுக்கு அந்த பிள்ளை இருந்துட்டு, ஓ இவன் என்ன பயப்படவே மாட்டேறான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை நினச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே கபிமாரு, அது மட்டும் இல்லாமல் நைட்டு தான் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவனே, நம்ம எப்போ கிளம்புனாலும் சரி, ஆனால் என் ஒய்ஃபு கிட்ட போகும்போது உசிரோட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரராக சொல்லி முட்டிக்கிறதோட மக்களே இந்த அனிமி பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. அதுக்கப்புறம் எபிசோட் 2 நாளைக்கு வந்துடும். இது ஒரு 18+ ஒரு அனிமி. முடிஞ்ச அளவுக்கு காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, பக்கத்தில் யாரையும் அண்ட விடாதீங்க. அப்படி அண்டை விட்டு ஷூத்தாம்பட்டையில் அடி வாங்காதீங்க. ஒரு லைக் ஒன்று அழுத்திக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்திக்கோங்க. 18+ அனிமி தான் பார்ப்பேன் அப்படிங்கிற சொல்கிற உங்கள் நண்பனுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்ம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ வேறு இன்னொரு தரமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.